ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெராண்டா ரேஸ். நான் உங்கள் முத்துக்குமரன். நமக்கு செப்டம்பர் 14 என்ன அப்படின்னு பார்த்தாக்கா குரூப் 2 எக்ஸாம் வர இருக்குது. இதில் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ண போகுது. நமக்கு தெரியும் 100 கொஷின், அதாவது 150 மார்க் நமக்கு லாங்குவேஜில் தான் இருக்குது. லாங்குவேஜுங்கும் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இதுக்கு அடுத்தது யூடியூப்பில் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ப்ளூ பிரிண்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கிறது, எந்தெந்த புக்கு கவர் ஆகுது. நமக்கு இங்கிலீஷ்னு சொன்னோடனே நமக்கு என்னன்னாக்கா 3 மேஜர் பார்ட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்ட்டு. இதில் பார்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பியூர்லி கிராமருங்கிற போது 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா புக்கில் உள்ளதையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கணும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னாக்கா பார்ட் பி போயம் அண்ட் போயட்ஸ். அந்த போயம் என்ன, அதுக்கான போயட்ஸ் யார், அதில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கே கொடுத்துருப்பாங்க சிலபஸில். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்ன, போயட்டு, அந்த போயட்டுக்கான இயரு, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி, இதுமாரி தான் உள்ளது எல்லாமே நம்ம பார்த்துருக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்குனாக்கா ப்ரோஸ் இருக்கும். அந்த ப்ரோஸ் படித்தாலும் ப்ரோஸோட சேர்த்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம எப்படி இதுக்கு அடுத்து நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு செஷனாக கொண்டு போக போகிறோம். அது எப்படி கொண்டு போகிறது, அதுக்கான வேர் டு ஸ்டடி என்ன, அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நமக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன முடியே வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி கிராமருக்கு நம்மளால் வேர் டு ஸ்டடி கொடுக்க முடியாது. ஏன்னா கிராமர் அப்படிங்கும்போது நம்ம என்னிடையே சொன்ன மாதிரி தான் 6th to 12th வரைக்கும் உள்ள மொத்த புக்கையுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். புக்கை தாண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான கொஷின்ஸும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறோம் அப்கமிங் டேஸில். போயம், ஆனால் போயமுக்கு, ப்ரோஸுக்கு, பயோகிராஃபிஸ்க்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா வேர் டு ஸ்டடி கொடுக்க முடியும். மொத்தம் நமக்கு அரௌண்ட் 25 போயம்ஸ் இருக்குது. இந்த 25 போயம்ஸும் நமக்கு 6th to 10th வரைக்கும் தான், 12th வரைக்கும் கூட போகல, 6th to 10th வரைக்கும் உள்ள சிலபஸ்குள்ளார தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரோஸ் இருக்குது. ப்ரோஸுக்கும் அதே மாதிரி தான். நம்ம எல்லாமே நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6th to 10th படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அரௌண்ட் 25 போயம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்ங்கிற போயம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த லைஃப்ங்கிற போயம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 1 2 3 4 5 6 போயம், கிட்டத்தட்ட 6 போயம் நமக்கு எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது. அது மாதிரியே நமக்கு கீழே நோ மென் ஆர் ஃபாரின், த ஹவுஸ் ஆன் த எம் ஸ்ட்ரீட், இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குனாக்கா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு இன்னும் 25 போயம்ஸில் மற்ற போயம் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஆகிறது எல்லாமே நமக்கு கவர் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கீழே முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரோஸ் சொன்னோம். இந்த ப்ரோஸும் எங்கே அப்படின்னாக்கா 10th சப்ளிமெண்ட்ரிலையும் 10th 9th சப்ளிமெண்ட்ரிலையும் சில டாபிக்ஸ் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையும் வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்கா ப்ரோஸ் அப்படிங்கிறது கவர் ஆகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் டேஸில் எய்தர் கொஷின் ஆன்சர் செஷனாவோ, ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் ஆன்சர் செஷனாவோ, இல்லை அப்படின்னாக்கா ஒரு கிளாஸஸ் மாரியோ, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளைட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சம்மரி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான இது பிடிஎஃப்பும் நமக்கு என்ன அப்படி இருக்குனாக்கா இதிலே கீழே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் பயோகிராஃபிஸ். இந்த பயோகிராஃபிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாங்க, நீங்கள் ஓல்டு புக் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 12th புக்கு நீங்கள் ஓல்டு புக் படிக்கிற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, இது மாதிரி உள்ள முக்கியமான லீடர்ஸ் எல்லாருக்குமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க 6th 7th 8th 9th 11th and 12th இந்த புக்கில் எல்லாத்துமே நமக்கு கவர் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து அப்படிங்கிறது கேட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ கிராமர் அப்படின்னு இருக்குனாக்கா கிராமரில் போன வருஷம் நடந்த குரூப் 2ல் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் இருக்குது. அரௌண்ட் ஃப்ரேசஸ்லேருந்து மட்டுமே நமக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா 4 கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஃப்ரேசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்டனிம்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆண்டனிம்ஸ் சினானிம்ஸ் தான் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒவ்வொரு நமக்கு சிலபஸில் உள்ள லெசன்ஸுக்கு அதுக்கு பின்னாடியே இருக்கும் கிளாசரி இருக்கும். அந்த கிளாசரியில் உள்ள சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படித்தாவே போதும். அதுமாதிரி சிங்குலர் ப்ளூரல் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும், ஈவன் 11th 12th கூட பார்க்கலாம், அது வரைக்கும் உள்ளதுலேருந்து சிங்குலர் ப்ளூரல் படித்தா போதும். ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமானது என்னென்னா ஆர்டிக்கல்லேருந்து 2 கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. தென் ப்ரிப்போசிஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாமினலாக 2 to 3 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ் அன் ஆவரேஜாக கேட்டுட்ருக்காங்க. பார்ட் ஏலேருந்து மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 36 கொஷின்ஸ், அரௌண்ட் 35 to 36 கொஷின் வந்து இதில் கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு 1/3 ஆஃப் பார்ட் எதுலேருந்தே வந்துருச்சு அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிராமர்லேருந்து வந்துருச்சு. அப்போ கிராமருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் நமக்கு ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகுது. டென்சஸ் படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாக்க எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறத படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் த சென்டென்ஸும் இந்த டென்சஸ்குள்ளாரே வர மாதிரி வந்துடும். இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இதுக்கான சிலபஸும் நம்ம எதுக்குள்ளாரே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் உள்ள பின்னாடி உள்ள எக்ஸசைஸு,
ஆஸ் வெல் அஸ் அதுக்கான கிளாசரிஸ் இது எல்லாமே படித்தாவே இந்த ஃபஸ்ட் இது முடிஞ்சிடும். ஃப்ரேசஸும் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இடியம்ஸும் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை படித்தாவே போதும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமா சார்னா 1 or 2 தெரிஞ்சால் போதும். ஆனால் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம சமச்சீர் புக்கு ஸ்கூல் புக்கு உள்ளது கொடுத்தா மட்டுமே போதும். அப்புறம் பிளெண்டிங் வேர்ட்ஸ், சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ், இதில் உள்ள எல்லாமே நமக்கு எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கலாம்னாக்கா ஸ்கூல் புக் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பின்னாடி அப்கமிங் டேஸில் கிளாஸஸ் போகிறது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் ஏக்கு அப்புறம் பார்ட் பி போயம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் போயம் நமக்கு ஒரு 25 போயம்ஸ் இருக்குது. இந்த 25 போயம்ஸ் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போயம்ஸை பிரிக்கலாம். ஏன்னா சில பேர் கேட்டாங்க போயம்ஸில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பார்த்தா போதுமா சார், லைன்ஸ் பார்த்தா போதுமா? எனக்கு சிலபஸில் கொடுக்கும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு சில இது மட்டும் ஆக்சிமாரன், சிமிலி, மெட்டஃபர், டிரான்ஸ்ஃபர் எபித்தட், ஹைப்பர்போல் இதுமாரி மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை, மொத்தமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நம்ம ரிப்பிட்டேஷன், ரைமிங் ஸ்கீம் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் போயம் மட்டும் தானே சார் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, போய்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புக்லையுமே நம்ம ஒவ்வொரு போயம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க போயட்டோட நேஷ்னாலிட்டி என்ன, அவர் எங்கே பிறந்தார், அதோட அவரோட வருஷம் என்ன, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, வேறு என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, அவருக்கு ஏதாவது டைட்டில் கொடுத்துருக்காங்களா, இதை பற்றி தான் நம்ம புக்ஸ் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே படித்தே ஆகணும், கம்பல்சரி. அது ரொம்ப முக்கியம். இதுமாரி ஒவ்வொரு போயத்துக்குமே நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். பர்சானிஃபிகேஷன் என்ன, மெட்டஃபர்னா என்ன, சிமிலினா என்ன அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் இன்னும் ரெகுலராக கேட்டுகிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. போன தாட்டி கூட நமக்கு அதுமாரி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. கீழே என்ன வந்தீங்கன்னாக்க இந்த போயம் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் சி ப்ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆவரேஜாக ஒரு கொஷின் அப்படிங்கிறது நமக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8, ரெமினிசன்ஸ், சர் ஐசக் நியூட்டன், ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்டி கப், இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா கேரக்டர் பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்துருக்கு. சிச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஷின் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்டில் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். லாஸ்ட் லெசனில் யார் லைஃப்காக போராடிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் என்ன ஃபிஷ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டெம்பஸில் கேரக்டர்ஸ் கேட்கலாம். டையிங் டிடெக்டிவ்ல கேரக்டர்ஸ் கேட்கலாம். இப்போ இது மாதிரி இது படிக்கும் போதே நீங்கள் கேரக்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப், சர் சி வி ராமன், இதுமாரி த கேட் அண்ட் த பெயின் கில்லரில் கேரக்டர் பேஸ்டு கொஷின்ஸ், இதுமாரி கேரக்டர் பேஸ்டு கொஷினும் சிச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸும் வரதுக்கான சான்சஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா பார்ட் சி ப்ரோஸ்லேருந்து இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பயோகிராஃபிஸ் பார்க்கும்போது முக்கியமான லீடர்ஸ் பற்றி ஹெலன் கெல்லர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா, சலீம் அலி, ஜான்சி ராணி, இவங்களை பற்றி எல்லாமே கொஷின்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஆவரேஜாக ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பற்றி மட்டும் நமக்கு போன தாட்டி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாக்க பயோகிராஃபிஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது பயோகிராஃபிஸ் அதிலே தெரிஞ்சிருச்சு அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கும், அவங்க ஏதாவது ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்க பிறந்த வருஷம், இல்லை அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் நிறையா இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று பார்ட் சிலே ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், இந்த பயோகிராஃபிஸ்லேயே பார்ட் சியில் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது கீழே எந்த ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எப்படின்னாக்கா சின்ன பிள்ளைல நம்ம காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங்னு எழுதிருப்போம்ல, மேலே ஒரு பேராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஷின் கேட்குறது, அதேமாரி தான் ஜென்ரலாக ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து மேலே கொடுத்துட்டு ஒரு 5 கொஷின் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கீழே கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டாக்க கம்பேரிட்டிவ்லி தமிழை விட இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டாக்க கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். நம்ம ஈஸியாக என்ன அப்படின்னு பார்த்தாக்க 99 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இடமா, ஆமாம் 100 எடுக்கலாம், அந்த 1 மார்க் உங்கள் கையில் தான் இருக்குது. ஈஸியாக 95+ அப்படிங்கிறது இங்கிலீஷ் எடுக்க முடியுமா அப்படின்னாக்கா தாராளமாக எடுக்க முடியும். எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய இடம் அப்படின்னாக்கா பார்த்தாக்க எது அப்படின்னாக்கா கிராமரில் சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். அதுவும் நம்ம என்னன்னாக்கா அப்கமிங் டேஸில் க்ளூ வச்சு கிராமர்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கலில் இப்படி வந்தாக்க இது பண்ணலாம், இல்லை ப்ரிப்போஷனில் இது வந்தாக்க இது பண்ணலாம், இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்டை பார்த்ததுக்கு இது என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாமே ஷார்ட்கட்ஸ் வச்சே பார்த்துட்டு இருப்போம். அதேமாரி நமக்கு போயம்ஸ் பார்க்கும்போது போயம்ஸில் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சார் சிமிலி எனக்கு ஈஸியாக போட்டுறேன் லைக்குன்ட்டு, ஆனால் எனக்கு மெட்டஃபருக்கும் பர்சானிஃபிகேஷனுக்கும் டவுட்டாக இருக்குது, எது மெட்டஃபர் எது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு டவுட்டாக இருக்குனாக்கா அது எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட் சொல்லுவோம். பேர்லேயே இருக்குது பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கும்போது ஒரு பர்சனை மீன் பண்ணி, அதாவது பர்சனோட குவாலிட்டி உள்ள மாரியே வரது என்ன அப்படின்னு பார்த்தாக்க பர்சானிஃபிகேஷனாக இருக்கும்போது மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இம்ப்ளைட் ஃபார்ம் ஆஃப் சிமிலி தான். அது என்னன்னாக்கா சிமிலியோட ஒரு மறைஞ்ச ஒரு வருஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னாக்கா மெட்டஃபர். இதுமாரி ஈஸியாகவே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நம்ம க்ளூ வச்சு அண்டர்ஸ்டாண்டிங்காக, அதாவது நமக்கு புரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணலாம், க்ளூவோடும் இருக்கும், அதே டைமில் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் கிளாஸஸ் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ்க்கான ஒரு ஷெட்யூல் இருக்குது நமக்கு. ஆனால் நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தாக்க எவ்வளோ டேஸ் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க அரவுண்ட் ஒரு 30 டேஸ்க்குள்ளார தான் நமக்கு இருக்குது. 30 to 35 டேஸ்க்குள்ளார தான் இருக்குது. இந்த 35 டேஸ்க்குள்ளார நம்ம இங்கிலீஷை ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது 3த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ ஒவ்வொரு டேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமர் பார்ட்லேருந்து பார்ட் ஏலேருந்து ஒரு பார்ட் பி லைஃப் அப்படிங்கிற ஒரு போயம், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ், இந்த 3த்தையுமே கம்பைன் பண்ணி ஒவ்வொரு நாளுமே நம்ம கிராமர்,
ப்ளஸ் போயம் ப்ளஸ் ப்ரோஸ் இது எல்லாத்தையுமே கலந்து கொஷின்ஸாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஷின்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள். இதுமாரியே நமக்கு மொத்தம் எத்தனை டேக்கு அப்படின்னு பார்த்தாக்க 25 நாள் நம்ம இதை கொண்டுட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 25 நாளுக்கான ஷெட்யூல் தான் இதில் இருந்துகிட்ருக்கு. டே 15, டே 18, 22 வரைக்கும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்க எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தனியாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு போயம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்க்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கிட்டே வந்துடுவோம். முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கஷ்டமாக இருக்குங்கிற பார்ட்டை கொடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆண்டனிம் சினானிம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியாக ஒரு டே அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் 22 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் 23rd டே பார்ட் ஏ ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் 24th டே பார்ட் பி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் 25th டே வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்கா பார்ட் சி அப்படிங்கிறது ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இது 25 நாளில் நம்மளோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா மிஷன் 100 தான். நானும் ஸ்டார்ட் வித் 99. ஏன்னா ஒரு மார்க் யார் கையில் விட்டுருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள் கையில் விட்டுருக்கேன். எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு மிஷன் 100. என்னோட மிஷன் 99, உங்களோட மிஷன் 100 வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இதோட பேரே நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா மிஷன் 99 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ் மிஷன் 99. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாலோஅப்க்கு வந்துருங்க. இனிமேல் நம்ம 25 நாள் இதுதான் கொண்டு போகிறோம். இதுக்கான வேர் டு ஸ்டடி, ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸ் as well as நம்ம டே வைஸ் கொண்டு போகிற கிளாஸஸ் இது எல்லாத்துக்கான பிடிஎஃப்யுமே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் வைக்கிறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபாலோஅப்க்கு ரெடி ஆகிடுங்க. நம்ம இன்னும் அப்கமிங் டேஸில் டெய்லி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த டாபிக் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இதுலேருந்து டெய்லி ஒரு கொஷின்ஸ் கேளுங்க, டெய்லி பேசிஸில் நம்ம போகணும், இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். இது இல்லாமல் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு சாப்டரோ இல்லை ஏதாவது 1 or 2 கொஷின்ஸோ ஏதோ கஷ்டமாக இருக்க பார்ட்டோ அதையும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாரோட டார்கெட்டு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த குரூப் 2ல் நம்ம எல்லாருமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும். குரூப் 2, 2A ரெண்டுத்துக்குமே அதுக்கான ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸோட மட்டுமே இல்லை, கிராமருங்கிறது நமக்கு மெயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே சீக்கிரம் என்னன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.